ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. வந்தாச்சு the Chennai Silk மெகா combo sale, summer chill out sale. வீரமா இருக்கட்டும், நீதானே என் பொன் வசந்தமா இருக்கட்டும், நிறைய படங்கள்ல நீங்க வந்திருந்தீங்க. வாசவன் சார் ஒண்ணா படிச்சோம். ஏன் அது அப்படியே நின்று போச்சு? அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே முடியல. ஏன் நின்று போச்சுன்னா சந்தானம் வந்துட்டு ஹீரோவா மாறிட்டாரு. ஓகே, நான் ஹீரோனா மாறல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த காம்போ இங்கே வந்துட்டு சந்தானமோட கிளிக் ஆச்சு. அங்கே வந்துட்டு எனக்கு பல கமெடியன்ஸோட கிளிக் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கமெடியன் ஒரு சினிமாவில் இருப்பாங்க. நிறைய ஆர்டிஸ்டோட மிங்கிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. கேரக்டர்ஸும் அப்படி எழுதினாங்க தெலுங்குல. பாடி ஷேமிங்காக இருக்கட்டும். ஓகே, இவங்க இப்படி இருக்காங்கன்னா நம்ம இதை வச்சு நிறைய காமெடிஸ் பண்ணலாம், இவங்களை இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் பண்ணி டைப் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து எந்த படம் என்னை உடல, எந்த படம் வந்துட்டு என்னோட உடலை பற்றி கேலி பண்ணாமல் இருந்தாங்க. 99% மூவிஸ் எப்போவுமே என்னோட உடலை வச்சு தான் கேலி பண்ணாங்க. நீங்கள் போய் கத்துவீங்களா டேரக்டரை பார்த்துட்டு, நான் இந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், வேறு ஏதாச்சும் ஜோக்ஸ் போடுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்டை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஓவராலாக மிஸ்இன்ஃபர்மேஷன். அவங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் குக்குத் கோமாளி பண்ணேன், இது எல்லாமே நான் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் வந்துட்டு அப்படியே டோட்டலி நான் வேனிஷ் ஆகிட்டேன், டிஸப்பியர் ஆகிட்டேன்னு கூட சொல்ல முடியாது. நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஏன் இது மாதிரி சொன்னாங்க, உனக்கு ஒரு அழகான ஒரு கேரக்டர் நான் எழுதினேன். வீரம் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அவரோட. நீங்கள் தான் மோகன் ராமன் டாக்டரான அவருக்கு அது தெரியல. வி ரியலி என்ஜாய்ட் அண்ட் எனக்கு வந்துட்டு பிரியாணி தந்தார். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், ஆல் குட் ஆல் குட். ஓகே, ஆக்சுவலாக உங்களோட வாய்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். அந்தளவுக்கு ஒரு போல்டாக இருக்கும். தென் வெர்டிக்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டராக நாங்கள் இந்த படத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன மாதிரியான கேரக்டர், எப்படி இருக்குது? கரெக்டாக தான் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான். அது ஏன்னா ரொம்ப ஃப்ராங்காக நான் சொல்லணுன்னா, கோவிட் டைம் அண்ட் என் கல்யாணம் எல்லாமே ஒரே டைமில் நடந்தது 2021. என்னவோ தெரியல, இந்த நடுவில் ஒரு கேப்பில் நிறைய சின்ன சின்ன ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு தமிழ் சினிமா விட்டுட்டேன், நான் தெலுங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். தெலுங்கில் கேட்டால் தெலுங்கில் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு சென்னையில் தான் செட்டில் ஆகிட்டீங்க, தெலுங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவங்க அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நான் நடுவில் சிக்கி போயிட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஓவராலாக ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டைமாக இருந்தது. ஏன்னா எல்லாரையுமே நான் கன்வின்ஸ் பண்ணையில் நான் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கேன், நடிச்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் பயங்கர சப்போர்ட்டிவ் தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு என் பேரை நான் கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கும்போது எனக்கு வேர்டிக் டீம்லேருந்து ஒரு கால் வந்தது. இது மாதிரி ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்குது, இது உங்களோட யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரி காமெடி கேரக்டர்ஸ் கிடையாது, லைட் ஹார்ட்டட் நல்ல கேரக்டர் தான், பட் ரொம்ப ஒரு முக்கியத்தோட ஒரு பங்கு இருக்கும் இந்த கேரக்டருக்கு படத்தில். ஸோ டேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் ஹெஸ்டண்ட்டாக இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன பயம் என்னென்னா, நான் வந்துட்டு ஒரு டைப் காஸ்ட் ஆகிட்டேனா, ஒரு கமெடியனாக டைப் காஸ்ட் ஆகிட்டேனான்னு அவருக்கு அந்த ஒரு சின்ன ஹெசிடேஷன் அமெரிக்காவில். அப்புறம் நான் அவரோட ஒரு ஜூம் கால் பண்ணேன். அவர் என்னோட பேசிட்ட அப்புறம் இம்மீடியட்லி கன்வின்ஸ் ஆகிட்டார், இல்லை நீ தான் பண்ணோம் இந்த கேரக்டரை. ஸோ அப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங். ஏன்னா இது எனக்கு ஒரு ரவுண்ட் 2 மாதிரி ஒரு திருப்பியும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு, எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் ஆக்டிவாக தான் இருக்கேன், நான் பிஸியாக தான் இருக்கேன், எனக்கு ரிலீசஸ் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஏன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அப்போ ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளோ இருக்குது காமிக்கிறதுக்கு, எல்லாருக்கிட்டையும் காட்டுறதுக்கு. அது அனாவசியமாக அது நிப்பாட்டுறதுக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஹாப்பி டு சே அந்த பேர் இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு படத்தை நிறுத்திட்டேன், நான் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படிலாம் யாருமே ஒன்றும் இப்போ சொல்லலை. பட் நடுவில் எனக்கு நிறைய வாய்ப்புகள் இதனால தான் போச்சு. அதாவது அவங்களே இப்போ நான் கூட ரீசெண்டாக காதலிக்க நேர்மொழி படம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வரீங்க, ஓ இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்க்குறோம் தேட்டரில் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்படிங்கும்போது அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஏன் இவங்களை நம்ம நிறைய படத்தில் ரீசெண்டாக பார்க்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரியான எண்ணம் மற்றவங்களுக்கு எதனால தோணுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் அவங்க ஏன் அது ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியல, யார் இது ஆரம்பித்தாங்க, ஏன் ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. ஓவராலாக மிஸ்இன்ஃபர்மேஷன். அவங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க.
லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இது மாதிரிலாம் தப்பாக மிஸ்இன்ஃபர்மேஷன் தந்துட்டு இருந்தாங்க என்னை பற்றி. தட்டும் நான் அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் குக்குத் கோமாளி பண்ணேன், இது எல்லாமே நான் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் வந்துட்டு அப்படியே டோட்டலி நான் வேனிஷ் ஆகிட்டேன், டிஸப்பியர் ஆகிட்டேன்னு கூட சொல்ல முடியாது. பட் இதனால நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஏன் இது மாதிரி சொன்னாங்க, உனக்கு ஒரு அழகான ஒரு கேரக்டர் நான் எழுதினேன், அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணாங்க, என் டீமில் தான் கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லை அவங்க படத்தில் நடிக்கிறது இல்லை. ஸோ எனக்கு இது மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள்லாம் போயிருக்கோம், அதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். பட் ஐ செட் ஓகே, அப்பாவும் சொன்னார் கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு டைம் திருப்பியும் வரும் காட்டுறதுக்கு, திறமையை காட்டுறதுக்கு, உன்னோட விசிபிலிட்டி உனக்குன்னு வரும் ஒரு நாள், கொஞ்சம் பொறுமையாரு. ஸோ அந்த மோமெண்ட் தான் வெர்டிக்ட். ஸோ ஐ ஹோப், ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா ரொம்ப லென்த்தான ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர், அண்ட் காமெடி மட்டும் கிடையாது, காமெடி ப்ளஸ் சீரியஸ். நான் அந்த ஜூரி கோர்ட் ரூமில் வந்துட்டு நான் ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பர்ஸாக நான் நடிக்கிறேன். அண்ட் எனக்கு ஒரு டோட்டலி ஒரு அமெரிக்கன் கேரக்டர் தான் தந்திருக்காங்க, ஒரு இந்தியன் அமெரிக்கன் பொண்ணு, அதுவாக தான் நான் நடிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஆக்சென்ட்டோடலாம் பேசணும், அதெல்லாம் இருந்தது. அண்ட் சேலஞ்சிங் கேரக்டர், ஏன்னா மிரட்டுற மாதிரிலாம் சீன் இருந்தது, ஒரு 12 பேருங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ எனக்கு நல்ல வெயிட் தந்திருக்காரு டேரக்டர் கிரிஷ். அண்ட் அவருக்கு என்னோடய கோஸ்டார் பிரகாஷ் ப்ளஸ் அவர் ப்ரொடியூசர், அவர் எல்லாருமே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை நீ இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லாருமே விதுலேக்கான ஒரு கொமெடியனாக பார்க்குறாங்க, இது நீ பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு 180 டிகிரி மேக் ஓவர் மாதிரி இருக்கும், இவங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸும் பண்ணுவாங்களா. ஏன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம் ஆச்சி மனோரமா, கோயசர்லாமா, இவங்கெல்லாம் என்னோட இன்ஸ்பிரேஷன். இவங்க வந்துட்டு காமெடி மட்டும் பண்ணல, எல்லாமே பண்ணாங்க. ஸோ நானும் ஒரு ஓவராலாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஐ வாண்ட் டு பி ரெக்கக்னைஸ்டு. ஸோ இந்த படம் எனக்கு அந்த வாய்ப்பு தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டிப்பாக இந்த கேரக்டர் நான் பார்த்தேன்னா எனக்கு ஒரு ப்ரௌட் ஃபீலிங் இருக்குது. பரவாயில்ல, நான் நல்லா என் வெரைட்டியை காமிச்சிருக்கேன். வெரைட்டி காமிக்கிறதுக்கு தான் எனக்கு வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம், அந்த வாய்ப்பு தேவை. ஆனால் அது வந்துட்டு இந்த டீம் எனக்கு தந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டைப் காஸ்டிங் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ என்னதான் வந்து ஆச்சி மனோரமா அவர்களாக இருக்கட்டும், கோவை சரளா அவர்களாக இருக்கட்டும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவங்களாலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆமாம், ஆரம்பத்தில் அவங்களும் ரொம்ப டைப் காஸ்ட் பண்ணப்பட்டு இந்த காமெடியன் கூட நீங்கள் பேர் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப வருஷம் நீங்களுமே வந்துட்டு உங்களையுமே அதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்கள் வந்து சந்தானம் அவர்களோட தொடர்ந்து பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க தான் அடுத்த பேர் நல்லா இருக்கும் காமெடி பேர் அப்படின்னு அந்த விஷயங்களை அது எப்படி நின்று போச்சு? ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இந்த ஓஜி பேர் மாதிரி கிட்டத்தட்ட வீரமாக இருக்கட்டும், நீதானே என் பொன் வசந்தமாக இருக்கட்டும், நிறைய படங்களில் நீங்கள் வந்திருந்தீங்க, வாசவன் சார் ஒன்றா படித்தோம். ஏன் அது அப்படியே நின்று போச்சு? அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே முடியல. ஏன் நின்று போச்சுன்னா சந்தானம் வந்துட்டு ஹீரோவாக மாறிட்டாரு. ஓகே, நான் ஹீரோனா மாறல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்போ நின்று போச்சுன்னு சொல்ல முடியாது. அது மேபி ஜஸ்ட் அந்த ஃபேஸ் ஓவர் ஆச்சு. இப்போ மறுபடியும் மேபி நான் அவரோட வேற ஒரு படத்தில் நடிக்கலாம், பட் அவரோட பேரா கிடையாது. அந்த சினிமாவில் வந்துட்டு மேபி ஒரு பங்கா நான் இருக்கலாம். ஸோ அதனால தான் ஐ ஃபீல் அந்த பேரிங் நின்று போச்சு. பட் நிறைய பேர் இங்கே கெட்ட இருக்காங்க, அவரோட பேரிங் வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணுறோன்னு. பட் மேபி அவர் வந்துட்டு கமெடியனா அவரும் வேற ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் இல்லையா? ஸோ மேபி அதனாலேயும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி நான் உங்களோட அந்த இது பார்க்கும்போது தொடர்ந்து தமிழில் பண்ணிருக்கும் போது டக்குன்னு அந்த தெலுங்கு ஷிஃப்ட் போய் நிறைய படங்கள் மகரிஷியாக இருக்கட்டும், அங்கேருந்து பைலிங்குவல் வர படங்கள்லேயும் நீங்கள் இருக்கீங்க, டேரக்ட் தெலுங்கு படத்தில் நீங்கள் இருக்கீங்க. அந்த ஷிஃப்ட் எப்படி நடந்தது? அதற்கு காரணமாக இருந்த ஒரு படமோ கேரக்டராவா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கண்டிப்பாக நீதானே என் பொன் வசந்தம் தான். ஏன்னா நீதானே என் பொன் வசந்தம் ரிலீஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஏட்டோ வெளிப்போయింది மனசுன்னு நானி அண்ட் சமந்தாவோட தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. ஸோ எனக்கு 2 இண்டஸ்ட்ரியில் ஒரே டைமுக்கு அறிமுகமாச்சு. ஸோ ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்லி அங்கேயும் கிளிக் ஆகிடுச்சு, இங்கேயும் கிளிக் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு சந்தானமோட கிளிக் ஆச்சு, அங்கே வந்துட்டு எனக்கு பல கமெடியன்ஸோட கிளிக் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கமெடியன் ஒரு சினிமாவில் இருப்பாங்க. நம்ம தமிழ் மாதிரி கிடையாது. ஒரே ஒரு சந்தானம், ஒரே ஒரு சூரி, ஒரே ஒரு யோகி பாபுவா இருக்கட்டும், நிறைய ஆர்டிஸ்டோட மிங்கிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. கேரக்டர்ஸும் அப்படி எழுதினாங்க தெலுங்கில். ஆல்வேஸ் ஒரு மினிமம் 20 கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. தமிழில் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நிறைய எழுதலாம். ஐ ஃபீல் அந்த பொட்டென்ஷியல் வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெரியணும். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நடிக்கிறதுக்கு. நீங்கள் 4 பேர் வச்சுட்டு ஒரு படம் எடுக்காதீங்க, ஒரு 10 ஆர்டிஸ்ட் 20 ஆர்டிஸ்ட் வச்சுட்டு படம் எடுங்க. ஓகே, ஸோ நாங்கள் நடிக்கிறதுக்கு ரெடி தான், ஆனால் கேரக்டர் அதுக்கு எழுதணும் இல்லையா? ஓகே, இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது ஆல்ரெடி அப்பா வந்துட்டு அவ்வளோ படங்கள் டெலிவிஷனில் அவ்வளோ பண்ணியிருக்காருங்கும்போது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்பீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் கோத்ரூ பண்ணிருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ் கேட்பீங்களா அவர்கிட்ட? அப்பா கண்டிப்பாக கேட்டிருக்கேன். ஏன்னா அப்பாவும் இஃப் யூ ஆஸ்க் மீ ரொம்ப ஒரு அண்டர் யூஸ்ட் ஆர்டிஸ்ட்.
அவருக்கு இருக்கிற பொட்டென்ஷியல், அவருக்கு இருக்கிற திறமை வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரி சரியாக யூஸே பண்ணல. ஸோ நான் எப்போவுமே அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா உனக்கு கிடைக்காத பேர் எனக்கு வரணும், ஐ ஷுட் மேக் யூ ப்ரவுட், நான் உங்களை வந்துட்டு அந்த ப்ரவுட் ஃபீலிங் உங்களுக்கு தரணும்னு நான் எப்போவுமே அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இப்போ சோஃபார் 70+ மூவிஸ் 3 லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன். அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கூட வாங்கி தந்ததில்லை. நாட் ஈவன் ஒன் சினிமா. நான் நிறைய பேர் இங்கே நினைப்பாங்க, ஓ மோகன் ராம் பொண்ணு உனக்கு என்ன ஈஸியாக உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு ஒரு சினிமா கூட அப்பா போய் சார் என் பொண்ணு இருக்காங்க ஏதாச்சும் பண்ணித்தாங்க சார்னு ஒரு தடவை கூட பேசினதில்லை. ஸோ தட் இஸ் எனக்கு ஒரு ப்ரவுட் ஃபீலிங். நான் இவ்வளோ வருஷமாக நானே இண்டஸ்ட்ரியில் நின்று நானே சாதிச்சிருக்கேன்னா அது என்னோட மேபி வில் பவராக இருக்கலாம். ஆடியன்ஸோட லவ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஐ எம் பிளஸ்ட். தமிழ் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் 2 பேருங்களும் எனக்கு அவ்வளோ லவ் தராங்க. 2 ஆடியன்ஸும் எனக்கு நிறைய லவ் வருது அவங்கக்கிட்டேருந்து. அண்ட் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியும் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. கோ ஆக்டர்ஸ், ஹீரோஸ், பெரிய பெரிய ஹீரோஸோட நான் நடிச்சிருக்கேன். தமிழில் சரி தெலுங்குல சரி எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு அல்லு அர்ஜுன் தெலுங்குலேயா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு விஜய் சார், அஜித் சார் வந்துட்டு எங்கள் தமிழ்லேயா இருக்கட்டும், எல்லாருமே என்னை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணு, நல்லா பண்ணுன்னு அந்த மோட்டிவேஷன் எனக்கு தந்துட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு ஜேர்னி நல்லா ஸ்மூத்தாக இருந்திருக்கு. அந்த சின்ன கேப் வந்தது, அந்த கேப்பு நான் இப்போ எப்படியாச்சும் நான் ஃபில் பண்ணணும். என் பேரை வந்துட்டு இந்த படம் மூலமாக நான் கிளியர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, காதலிக்க நேரமில்லைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வாய்ப்பும் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது. ஏன்னா கிருத்திகா உதயநிதிக்கே ஒரு டவுட் இருந்தது, நான் நடிக்க போகிறேனா இல்லையா, நான் இன்னும் நடிக்கிறேனா இல்லையா, நான் தொழிலை விட்டுட்டேனா இல்லையா. அவங்களுக்கே பல டவுட் இருந்தது. அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இல்லை வித்யா கால் பண்ணு, அவளே லவுட் ஸ்பீக்கரில் நோ நான் இந்த படம் பண்ணலன்னு நான் கேட்கணும், அப்போ தான் நான் வந்துட்டு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் போட போகிறேன். எல்லா டேரக்டர்ஸும் அப்படி பண்ண மாட்டாங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும் அப்படி பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களோட சொன்ன பேச்சு தான் கேட்பாங்க. இல்லை சார் அவங்க படம்லாம் பண்ணுறதில்ல, நிறுத்திட்டாங்க, அவுட்டு, என் கேரக்டர் அவுட்டு. அந்த வாய்ப்பு வேற யாராச்சும் போயிருக்கும். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் போயிருக்கு. நான் இது இவ்வளோ நாளாக நான் ஏன் சொல்லலைன்னா, சரி எது இது வந்துட்டு பெருசுப்படுத்தணும், எது இது வந்துட்டு இதை பற்றி பேசணும், மேபி எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வரும்போது இந்த இஷ்யூஸ்லாம் அட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக என் பேர் கிளியர் ஆகும்னு அந்த நம்பிக்கையில் தான் இருந்தேன். கண்டிப்பாக. இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கே அதை வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் நடிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. பல டிரெக்டர்ஸ் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி என்ன வாய்ப்பு நீங்கள் ரொம்ப பெருசாக மிஸ் பண்ணணும்னு ரெக்ரெட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு 2-3 நல்ல படம் போச்சு எனக்கு, பெரிய படம், பெரிய ஹீரோ படம், அதெல்லாம் போச்சு. அது எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஆக்சுவலி வித்யா உடனே தான் காஸ்ட் பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் நீ தானே விட்டுட்ட, நீ தானே ஹைதராபாடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்ட, இது மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ எனக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். என்னடா பண்ணுறது, ஒரு மைக் வச்சு நான் கத்தட்டா, என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல. பட் அப்போ தான் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, மறுபடியும் ஒரு டைம் வரும் உனக்கு, உன்னோட பேரை கிளியர் பண்ணுறதுக்கு உனக்குன்னு ஒரு டைம் வரும், டில் தென் ஜஸ்ட் பி கூல்னு அப்பா எப்போவுமே சொல்லியிருக்காரு. ஸோ I've just been that. தமிழ் சினிமாவில் இந்த விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது இந்தந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். என்னென்னா உதாரணத்துக்கு ஒரு பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், ஓகே இவங்க இப்படி இருக்காங்கன்னா நம்ம இதை வச்சு நிறைய காமெடிஸ் பண்ணலாம், இவங்களை இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் பண்ணி டைப் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆர்த்தி அவர்களில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கணும். பட் நீங்கள் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஒரே ஒரு படத்தில் மட்டும் எனக்கு தோணியிருக்கு, மற்ற படங்கள்லாம் அது இருக்கவே இருக்காது. அப்படிங்கும்போது அது எப்படி இல்லாமல் போச்சு, இல்லை நீங்கள் கான்சியஸாக இருந்தீங்களா இந்த மாதிரியான காமெடிஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி? இல்லாமல் போச்சா? எந்த படம் என்னை விடலை, எந்த படம் வந்துட்டு என்னோட உடலை பற்றி கேலி பண்ணாமல் இருந்தாங்க, ஒரே ஒரு படம் தான் நான் சொல்ல முடியும், பாப்பாண்டி, தனுஷ் சார் வந்துட்டு டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தில் மட்டும்தான் என்னை வந்துட்டு பாடி ஷேமிங் ஜோக்ஸ் இல்லாமல் பண்ணாங்க. பாக்கி ஆல்மோஸ்ட் 99% மூவிஸ் எப்போவுமே என்னோட உடல் வச்சு தான் கேலி பண்ணாங்க. நான் அது எஸ்கேப்பே பண்ணலைங்க, நான் அது தாங்கினேன். எனக்கு அது பிடிக்கல. நிறைய பேரும் கேட்பாங்க, ஏன் உன்னால் சொல்ல முடியாதா எனக்கு பிடிக்காதுன்னு. நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களுக்கு அந்த வாய்ப்பு அவ்வளோ வேணும், அந்த கேரக்டர் உங்களுக்கு வேணும், அந்த வாய்ப்பு கையை விட்டு போகக்கூடாது. நீங்கள் போய் கத்துவீங்களா டேரக்டரை பார்த்துட்டு, நான் இந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், வேறு ஏதாச்சும் ஜோக்ஸ் போடுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்டை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிடுவார். ஸோ நான் நிறைய ஆக்செப்ட் பண்ணேன். அந்த ஆக்செப்ட் பண்ணி அது எனக்கு அப்படியே பழகி போச்சு. ஐ ஹேட் பாடி ஷேமிங் ஜோக்ஸ். எனக்கு உடல் வச்சு கேலி பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அது பயங்கர ஒரு அவுட்டேட்டட் காமெடி.
கொஞ்சம் புதுசாக யோசிங்க, புதுசாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக காமெடி பண்ணலாம். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது சுச்சுவேஷன் வச்சு. இப்போ நம்ம நாகேஷ் சார்லாம் பாடி வச்சே காமெடி பண்ணார், ஃபுல்லாக குதிச்சு இதெல்லாம் பண்ணி. அது மாதிரிலாம் நம்ம பண்ணலாமா? ஏன் நம்ம உட்காந்துட்டு இந்த மாதிரி அனாவசியமாக கலாய்க்கிற ஜோக்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? இட்ஸ் நாட் நெசசரி. அது வந்துட்டு ரொம்ப ஒரு அவுடேட்டட் ஓல்ட் ஃபேஷன் வே ஆஃப் திங்கிங். ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஒரு படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஜோக் பர்சனலி என்னோட மென்டாலிட்டிக்கு சிங்க் ஆகலைன்னா நான் டேரக்டர் இல்லாட்டி ஆர்டிஸ்ட்க்கு சொல்லிடுவேன். இப்போ சொல்ல முடியுது? இப்போ என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்போ ஒரு 12 வருஷம் முடிச்சிட்டேன் இண்டஸ்ட்ரியில். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் சொல்ல முடியாது. நம்ம அப்படியே ஆக்செப்ட் பண்ணோம். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனாலும் ஆக்செப்ட் பண்ணோம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் த சிச்சுவேஷன். பட் இட்ஸ் ஓகே. அது அந்த படத்தினால தான் எனக்கு இன்னைக்கு ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, நோ ரிக்ரெட்ஸ். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கா? இப்போ இப்போ ஒரு அம்பாசிடர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டா எப்படி இருக்கும்? அது ட்ரை பண்ணோம். இப்போ வந்துட்டு ஓடுது, வண்டி ஓடுது. அஸ் ஓடுதுன்னா சினிமாவில் ஓடுதுன்னு. எனக்கு எப்போவுமே ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் டிவி நல்ல வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிது. சிடபிள்யூசி பண்ணிட்ட அப்புறம் எனக்கு வந்த ஒரு ரெக்கக்னிஷன் வந்துட்டு சினிமா பண்ணிட்ட அப்புறம் கூட எனக்கு வரல. ஸோ குக் வித் கோமாளி எனக்கு அவ்வளோ பேர் தந்தது. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன்ஆக்டிவ். ஆனால் சினிமாவில் எஸ் ஒரு சின்ன கேப் வந்திருக்கு. அந்த கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ நான் எல்லா ஆவென்யூஸும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹாப்பி டு சே எனக்கு இப்போ ஒரு 3 தமிழ் மூவிஸ் நான் இப்போ சைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அதுவும் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு வரணும். நிறையா ஃபிலிம்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி கோவிட் டைமில் பண்ணியிருக்கேன், ஆனால் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு தயங்கப்படுறாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு வந்துட்டு முடியல. ப்ரொடியூசர் கஷ்டம் தான் தெரியும். ஸோ ஆல்ரெடி 4-5 மூவிஸ் இருக்குது ரிலீஸிங்க்கு. டப்பிங்லாம் பேசி முடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் வெளியில் வரல. ஸோ ஹோப்பிங் தோஸ் மூவிஸ் ரிலீஸ். அண்ட் தெலுங்குலேயும் நான் இப்போ ஒரு 2 மூவிஸ் நான் சைன் அப் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் பிஸியாக போயிட்டுருக்கு. பட் தமிழில் நான் கண்டிப்பாக திருப்பியும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி தந்துட்டு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், விரும்பப்படுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் காட்டுறேன். அந்த இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஓகே, ஷூர். ஐ திங்க் இது எப்போ? இது வந்துட்டு ஜஸ்ட் ரீசென்ட்லி தான். இப்போ மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதா? நம்ம ஐபிஎல் பிஃபோர் ஐபிஎல் ஒரு 1 வீக் பிஃபோர் ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸ். என்னோட சித்தப்பா வந்துட்டு சிஎஸ்கே பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அது லியோ த லயன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு தோனி சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அண்ட் ஃபனி திங் இஸ், இது இன்ஸ்டாகிராமில் போடும்போது நிறைய பேர் இங்கே சொன்னாங்க ஃபோட்டோஷாப்னு. நான் எதுக்கு இங்கே போய் தோனியோட ஃபேஸில் ஃபோட்டோஷாப் பண்ணிட்டு எனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? அது 100% ரியல் ஃபோட்டோ தான். தோனி அப்படியே ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்தார், வந்துட்டு போயிட்டாரு. ஓகே, ஏதோ அவர்கிட்ட பேசுனீங்களா? ஏதாவது சொன்னீங்களா? இல்லை, டைமே கிடைக்கல. பட் ஜஸ்ட் ஒரு ஹாய் அது மாதிரி தான் நம்ம பேசினோம். ஸ்டேஜில் தான் எடுத்தோம். ஓகே, இது எப்போ குக் வித் கோமாளில எந்த டைம்னு தெரியல. இது கரெக்டாக சொல்லணும்னா கிரேஸ் அக்கா வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க அண்ட் சந்தோஷ் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே அந்த செமிஃபைனல் ரவுண்டில் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம், செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபைனல்ஸ்க்கு பேசிக்கலி போனோம். அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ. நம்ம தான் டாப் ஃபைனலிஸ்ட்ஸ் அந்த ஃபோட்டோ. இந்த குக் வித் கோமாளி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருந்திருக்கும்ல. உங்களுக்கு நிறைய சான்சஸ் கூட இது மூலியமாக கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. யா. இது எந்த டைமில், இது என்ன இடம் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ? ஓகே, இது வந்துட்டு விஜய் சாரோட கெஸ்ட் ஹவுஸில் புலி ரிலீஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு டின்னர் வச்சார் வீட்டில். எல்லாரையும் கூப்பிட்டு? எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ கூப்பிட்டு ஒரு டின்னர் வச்சார். ஓகே, டன். நல்ல த்ரோ பேக் அது. புலி டைம். அதான் ஏதோ ஒரு கார்டன் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, டன். இது ஓ மை காட், இது ஐ திங்க் இது வந்து தியா வேலசீனம் குமார். சித்தார்த்தோட தியா வேலசீனம் குமார் கெட்டப். எங்களோட செகண்ட் மூவி டுகெதர். ஓகே. ஃபர்ஸ்ட் நீதானே என் பொன் வசந்தம், அதுக்கப்புறம் தியா வேலசீனம் குமார். ஓகே, டன். ஏதாவது ஒரு மெமரிஸ் எனக்கு இந்த கான்வர்சேஷன் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசை. ஓகே, ஸோ எனக்கு எப்போவுமே யூஸ்வலி ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்குது. வருஷம் நான் வந்துட்டு தலைவர்கிட்ட போயிட்டு என்னோட டேட்ஸ் நோட் புக், தட் இஸ் என்னோட ஷூட்டிங் டேட்ஸ், ஒர்க் டேட்ஸ் எல்லாமே நான் எழுதி வைப்பேன் கேலண்டர் மாதிரி. அந்த கேலண்டர் வந்துட்டு அவர் சைன் பண்ணிவிட்டு எனக்கு பிளெஸிங்ஸ் தருவார்.
ஸோ நான் செகண்ட் டைம் அவரை மீட் பண்ணேன் அப்பாவோட. அண்ட் அப்போ என்னோடய டேட்ஸ் புக்கெல்லாம் சைன் பண்ணிட்டு bless you all the best, நல்லா இந்த டேட்ஸ் புக் நல்லா ஃபில் ஆகணும் மூவிஸோட, நீ நிறைய படங்கள் பண்ணணும், நல்லா சூப்பராக நீ பண்ணுற, நல்லா நீ பண்ணோன்னு எனக்கு ஆசீர்வாதம் தந்து எனக்கு ஒரு ராகவேந்திரா சுவாமி ஃபோட்டோ தந்தார். என்னோட ஒரு 15-20 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இது ஓ வாவ், வீரம் டைம்ல வீரம் டைம் கம்ப்ளீட்டா நீங்க வேற மாதிரி இருக்கீங்க அந்த சமயத்துல. ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான பொண்ணு மாதிரி ஆகிட்டேன். இவரோட ஏதாவது மெமரிஸ் அது எது ஷேர் பண்ணிக்க முடியுமா? இவரோட ஆல்வேஸ் குட் மெமரிஸ். வீரம் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அவரோட. ஸோ அது பண்ணும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார், வெரி என்கரேஜிங். அப்பா நல்லா தெரியும், பட் அவருக்கு அந்த கனெக்ஷன் தெரியல. நீங்கள் தான் மோகன் ராமன் டாட்டரான்னு அவருக்கு அது தெரியல. ஸோ என்னோட ரொம்ப ஃப்ரீயாக தான் பேசிகிட்டு இருந்தார். லைக் அவருக்கு அந்த கனெக்ஷனே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தார், தெரியாமல் பேசிகிட்டு இருந்தார். யா, அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா பேசினார். வி ரியலி என்ஜாய்ட். அண்ட் எனக்கு வந்துட்டு பிரியாணி தந்தார். அவர் கையால் பண்ண பிரியாணி எனக்கு தந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் இமீடியட்லி வேதாளமும் பண்ணோம், அதுவும் ஒரு சூப்பர் மூமெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ஸோடய நடிச்சிருக்கீங்க, தெலுங்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், தொடர்ந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும். காமெடி அப்படின்றது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியஸ் கேரக்டர்ஸும் பண்ணணும்னு சொல்லி அது நீங்கள் கண்டிப்பாக இந்த வேர்டிக்ல நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படத்தில் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு சூப்பர் சீரியஸ் கேரக்டர்லாம் ப்ளே பண்ணுறேன்னு இல்லை. ஆனால் இந்த கேரக்டருக்கு வந்து நல்ல முக்கியம் இருக்குது, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது, ஒரு பங்கு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ப்ளீஸ் வேர்டிக்ட் வந்து 30th of May பாருங்கள். அண்ட் நீங்கள் தான் வேர்டிக்ட் தரணும். கண்டிப்பாக. தேங்க்யூ. ஃபிங்கர்ஸ் கிராஸ், எல்லாமே நல்லபடியாக போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.